எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது நார்த் மலபார் ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு ஸ்வீட் ஸ்நாக்கோட ரெசிபி தான் சொரோட்டா. பரோட்டா கிடையாது, ஆனால் பரோட்டா மாதிரி தான் ஆல்மோஸ்ட் மாவு இருக்கும். இதோட பேர் வந்துட்டு சொரோட்டா. 2 மாதம் வரைக்குமெல்லாம் கெடாமல் வைக்க முடியும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 1.5 கப்பு மாவில் தான் நம்ம இப்போ சொரோட்டா ரெடி பண்ணி எடுக்கிறது. அதுக்காக முதல்ல 1/2 கப் அளவு தண்ணி ஒரு பவுலுக்குள்ளே ஊற்றி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ரெண்டுமே சேர்த்து நல்லா கரையை விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ 1.5 கப் அளவு மாவில் தான் செய்யறது. அதுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்குது ஆல்மோஸ்ட்டு. நீங்கள் இதுக்கு அதிகமாக மாவு எடுத்து செய்கிற அப்படி இருந்தாலும் 1/2 கப் அளவு தண்ணி முதல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி தொளித்து மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதுக்குள்ளே 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கு. நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி இருக்குது. மாவு கொஞ்சம் ட்ரையாக தோணுதுனால மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி கூடி தொளித்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே கட்டி இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் மாவு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்ச நேரம் பவுலுக்குள்ளே இதே மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் கவுண்டர் டோப்புக்குள்ளே மாற்றி அமர்த்தி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மாவு ரெடி பண்ணி எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இது நீளமாக இதே மாதிரி ரோல் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ணாமல் ஒரு மீடியம் சைஸில் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது விரிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். விரிக்கும்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டியதில் நம்ம இதை எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். அப்போ மாவு அதிகமாக இருந்தால் எண்ணெய்க்குள்ளே கருகிடும். கரெக்டான அளவுக்கு மாவு மட்டும் போட்டு ரொம்ப நைஸாக முடிஞ்ச அளவுக்கு தின்னாக விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ப்ரஷ் பண்ணிவிடுங்க. நெய் இல்லாத டால்டையாக இருந்தாலும் போதும், இல்லை நெய்யை டால்டா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து ப்ரஷ் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே இல்லாத மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரவை தான் நான் எடுத்துருக்கு. பாம்பே ரவா, உப்புமா ரவை இருக்குது இல்லைங்களா, நைஸாக இருக்கிறது. அது ரொம்ப கம்மியாக அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டியதில் மேக்ஸிமம் 1 டீஸ்பூன் ஒரு சப்பாத்திக்கு மேலே போதும். அதுக்கப்புறம் மேலே இதே மாதிரி சுருட்டிக்கோங்க. நல்லா டைட்டாக சுருட்டி எடுக்கணும். நீளமாக இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு ஸ்நாக்காக இருக்குது. அதே மாதிரி நல்ல டேஸ்டியாக இருக்கிற ஒரு ஸ்நாக்குமாக இருக்குது. ஓரம் கொஞ்சம் கட் பண்ணி மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டைப்பும் நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ஒன்று ஒரே ஒரு சப்பாத்தி விரித்து சுருட்டி இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தது. அது பொரிச்சு எடுக்கும்போது லேயர் கம்மியாக இருக்கும், பார்க்குறதுக்கு சின்ன சைஸாக இருக்கும். இன்னொன்று இதே மாதிரி சின்ன சைஸாக விரித்து எடுத்துருக்கு. அதுக்கு மேலே நெய் நல்லா ப்ரஷ் பண்ணி இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சமாக ரவா இதே மாதிரி போட்டிருக்கு. இதே அளவுக்கு இன்னொரு மாவு விரிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ரெண்டாவது விரிக்கிற இந்த ஒரு சப்பாத்திக்கு மேலே நெய் தடவ வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் தடவினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ 2வது சப்பாத்திக்கு மேலே நெய் போடாமல் முன்னாடி செஞ்சதுக்கு மேலே அமர்த்தி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இது விரிச்சிக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மைதா மாவு இதுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு தின்னாக ரொம்ப நைஸாக விரிச்சுக்கோங்க. இதில் இப்போ 2 லேயர் இருக்குது. இது நம்ம சுருட்டி கட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது முன்னாடி செஞ்சிலேருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி லேயரும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி டேஸ்டியாக இருக்கும். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரி நிறைய நெய் தடவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரவை கூடி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சுருட்டி எடுத்து நம்ம எண்ணெய்க்குள்ளே ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். இனி நம்ம இது மெதுவாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணும்போது டைட்டாக ரோல் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. இல்லை இருந்தால் லேயர் கொஞ்சம் அகலமாக போயிடும். நல்லா டைட்டாக ரோல் பண்ணதுக்கப்புறம் ஓரம் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, அது கட் பண்ணி மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இது சின்ன சின்ன பீஸாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 லேயரில் செய்யும்போது இதில் லேயர் அதிகமாக இருக்கும். கட் பண்ணி எடுக்கும்போது விரிக்கும் போதும் கொஞ்சம் லேயர் கொஞ்சம் கட்டி அதிகமாக தோணும். எல்லாமே நம்ம இதே மாதிரி கட் பண்ணிட்டு பிளேட்டில் மாற்றிருக்கு.
நடுவில் சின்னதாக கொஞ்சமாக இருக்கிறதா நம்ம ஒரே ஒரு லேயர், ஒரு சப்பாத்தி லேயரில் செஞ்சது, மிச்சம் எல்லாமே 2 லேயர் வச்சுட்டு தான் செஞ்சு எடுத்துருக்கு. ரொம்ப ஈஸியாக விரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்கள் கூட இது விரிச்சு எடுக்க முடியும், அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல நம்ம ஒரு லேயரில் செஞ்ச அந்த சின்ன ரோல் வந்து அமர்த்திடலாம். மெதுவாக கவுண்டர் டோப்புக்குள்ளே வச்சு கையை வச்சு அமர்த்தினாலே இதே மாதிரி விரிச்செடுக்க முடியும். இது வந்து கையில் ஒட்டாது, எண்ணெய் எதுவுமே மறுபடியும் தடவ வேண்டிய அவசியம் இல்லை. அமர்த்தும் போதே இதுக்குள்ளே இருக்கிற நெய் வந்துட்டு கொஞ்சம் வெளியே வந்துடும், அதனால நம்ம இது ஒட்டாமல் எடுக்க முடியும். எக்ஸ்ட்ரா நெய் இதில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதோட திக்னஸ் பார்த்துக்கோங்க, இந்த ஒரு திக்னஸில் தான் நம்ம இது ரெடி பண்ணி எடுக்கணும். நீங்கள் அமர்த்தும் போது ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு 2-3 டைம் அமர்த்தி இதோட திக்னஸ் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இல்லை அதை பொரிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கட்டியாக தோணும். பாருங்கள், இதுக்குள்ளே அந்த பரோட்டையோட சின்ன சின்ன லேயர் மாதிரி தோணுது இல்லைங்களா? அது நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு வறுக்கும்போது கரெக்டாக அந்த லேயர் வந்து நமக்கு தெரியும். அடுத்தது நம்ம 2 லேயர் ஷீட்டில் செஞ்சு அந்த ரோல் வந்து அமர்த்திடலாம். ஒரு டைம் மெதுவாக அமர்த்தும் போது கரெக்டாக விரிச்செடுக்க முடியல, கொஞ்சம் கட்டியாக இருக்குது அப்படின்னு 2-3 டைம் அமர்த்தி இது வந்துட்டு கரெக்டான திக்னஸில் எடுக்கணும். இதோட திக்னஸ் பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கட்டியாகி போயிடுச்சு அப்படின்னா நம்ம வறுத்தெடுக்கும் போது கட்டியாகி போயிடும், மேலே கருகிடும், உள்ளே வந்து வேகாமையும் இருக்கும். முதல்ல நம்ம சின்ன சொரோட்டா வறுத்தெடுத்துக்கலாம். தீ நல்ல சூடில் தான் வச்சுருந்தேன், ஹை ஃப்ளேம்லேயே நம்ம இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கோங்க சூடு. அதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும், இதுக்குள்ளே இருக்கிற நுரை ஃபுல்லாக அமங்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். இது வந்துட்டு சின்ன சொரோட்டா ஒரே ஒரு லேயரில் செஞ்சது. அடுத்தது நம்ம அந்த 2 லேயர் வச்சுட்டு செஞ்ச சொரோட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நிறைய லேயர் இருக்குது, பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சொரோட்டா வறுத்தெடுக்கும் போது நல்ல ஹை ஃப்ளேமில் தான் இது வந்து மாவு அதுக்குள்ளே போடணும். அதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வைக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் கம்மியாக இருக்கிற தீயில தான் இது வறுத்தெடுக்கணும். இல்லை இருந்தால் மேலே வந்து சீக்கிரம் கலர் மாறிடும், உள்ளே வந்துட்டு வேகாமையும் கிறிஸ்பியாகாமையும் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம இதே மாதிரி வறுத்தெடுத்து வச்சுருக்கு. இதுக்கு கொஞ்சம் இனிப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. சூடோடே சர்க்கரை சேர்த்து கலந்தால் தான் நல்லா இதுக்குள்ளே ஒட்டிடும். அதனால நல்ல சூடோடே சர்க்கரை சேர்த்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை மிக்சிக்குள்ளே போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. நல்ல சூடாறினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர் டைட்டாக இருக்கிற கண்டெய்னருக்குள்ளே அடித்து வச்சிருச்சு அப்படின்னா 2 மாதம் வரைக்கெல்லாம் இது கெடாமல் இருக்கும். வெளியூர்லெல்லாம் வேறு செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் லீவுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது மெயினாக செஞ்சு எடுத்துகிட்டு போகிற ஒரு ஸ்நாக் ஐட்டம் கூடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.